ஒழிப்புக்கு எதிரான போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தவர்களின் நினைவாக இன்று மொழிப்போர் தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் மொழிப்போர் போராட்டம் குறித்தும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக பார்க்கலாம். ஆயிரத்தி 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி அன்றைய முதலமைச்சர் ராஜாஜி 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை இந்தியை கட்டாயமாக போதிக்க ஆணையிட தமிழகம் கிளர்ந்தெழுந்தது. சோமசுந்தர பாரதியார், பெரியார், கியாப்ப விஸ்வநாதம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், மறைமலை அடிகள், அண்ணாதுரை உள்ளிட்டோர் கைதாயினர். நடராசன், தாளமுத்து ஆகிய இருவரும் சிறையிலேயே உயிரிழந்தனர். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் திருச்சி சின்னசாமி உயிர் நீத்த நாளான ஜனவரி 25ஆம் தேதி ஆண்டுதோறும் மொழிப்போர் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதில் தேவநாகரி லிபியிலான இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற விதி மாற்றப்படாமல் இன்றும் அப்படியே இருக்கிறது. மொழிப்போரின் பொன்விழா முடிந்தும் கூட 1938 மற்றும் 1965ஆம் ஆண்டுகளில் இந்திக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்கள் தமிழக அரசின் பள்ளி பாடப்புத்தகங்களில் இடம்பெறவில்லை என்று தமிழ் மொழியுரிமை கூட்டமைப்பினர் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மொழி நிகரமை மற்றும் உரிமை சட்ட முன்வரைவு, லாங்குவேஜ் ஈக்குவாலிட்டி அண்ட் ரைட்ஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட முன்வரைவை வைத்து இந்திய அரசியல் சாசனத்தில் உரிய திருத்தம் செய்து இந்தியா அரசியல் சாசனத்தின் 22வது பிரிவில் இருக்கக்கூடிய 8வது பிரிவில் இருக்கக்கூடிய 22 மொழிகளையும் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும், மத்திய அரசாங்கத்தின் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பில் தமிழக அரசு முன்னுரிமை அளித்தாலும் கூட அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கின்றனர். மொழிப்போர் தியாகிகளுக்கு இது போன்ற மணிமண்டபங்களை கட்டுவதோடு நின்றுவிடாமல் அவர்கள் நம் தாய்மொழியான தமிழ் மொழி மீது கொண்ட பற்றினை தொடர்ந்து நாம் பின்பற்றுவதே அவர்களுக்கு இந்நாளில் நாம் செய்யக்கூடிய மரியாதையாக இருக்கும்.